ராஜசேகர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்களுக்கு சில ஜுடிஷியல் நடைமுறை தெரியாது, அதனால உச்சநீதிமன்றத்தில் சிபிஐனுடைய ஹெட் ஆஃப் பிரான்ச் ஸ்பெஷல் டாஸ்க் பிரான்ச்சினுடைய ரகு ராமராஜன் ஐபிஎஸ் அவர் ஒரு அபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனுடைய ஒரு 4 பக்கங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது, அதை நீங்க பார்த்திருப்பீங்க சார். அந்த அபிடவிட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இந்த வழக்கை நாம் ஒரு சாதாரண வழக்காக கடந்து போற வழக்காக பார்ப்பதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த வழக்கின் தன்மை, இந்த வழக்கின் உள்நோக்கம், இந்த வழக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே எப்பேற்பட்ட பிரிவினைவாதத்தையும் மத கலவரத்தையும் உண்டாக்கக்கூடிய நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு, வெளிநோக்கத்தோடு, அஜெண்டாவோடு ஒரு பிளான்ட், ப்ரீ பிளான்ட் மோட்டிவோட செயல்பட்ட அன்றைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த எஸ்பியாக இருந்து எஸ்பி அளவில் ரிசைன் பண்ணி செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு பல பல வாக்குறுதிகளை கொடுத்து பதவியை அடைந்து தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு எப்படியாவது இந்த நாட்டை பிளவுபடுத்தி அதில் குளிர்காய வேண்டும் என்று நினைத்த நான் போலீஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா அண்ணாமலை ஒரு போலீஸ் இல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் நான் அதை கடந்து போய் விடுவேன். தன்னை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று மார்த்தட்டி கொள்ளும் அவருடைய வார் ரூம் கைகூலிகளுக்கு புரிய வேண்டும், ஏன் இன்று வரை இந்த தீர்ப்பு வந்த உடனே ஏன் திமுக அரசு அண்ணாமலையை கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கின்றது? திமுக அரசு அண்ணாமலைக்கு பயப்படுகின்றதா? அவர்கள் அண்ணாமலை மீது இப்படி ஒரு நாட்டையே மதத்தின் பெயரால் ஒரு ஒரு வன்மத்தையும் ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு 2 மதங்களுக்கிடையே ஒரு கடுமையான ஒரு விரோதத்தையும் உண்டாக்கிய அண்ணாமலையை ஏன் தமிழ்நாட்டினாலும் திமுக அரசு இன்றும் காவல்துறை கைது செய்யவில்லை? இரண்டாவது, உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரி தாக்கல் செய்த அபிடவிட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆக்ட் ஆன் இட். அதன் அடிப்படையில் அந்த அபிடவிட்டை பேஸ் பண்ணி இமீடியட்டா தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்தை தூக்கி நாட்டை மதத்தின் பெயரால் துண்டாட நடக்கும் ஒரு போலீஸ் துறையில் எஸ்பி ரேங்கில் வேலை செய்த ஒருவரை காவல்துறை டிஜிபி லெவலில் இருக்கும் தமிழ்நாடு காவல்துறை, பல ஐஜிக்கள் இருக்கும் காவல்துறை ஏன் அஞ்சுகிறது? இப்பேற்பட்ட குற்றத்தை நான் செய்திருந்தால் என்னை சும்மா விட்டு இருக்குமா இந்த அரசு, இந்த காவல்துறை? சோ இங்க ஏதோ சம்திங் இஸ் ஃபிஷிங். இந்த அரசு செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்குது சார். இதுல சார் இந்த அபிடவிட்ல வேற என்ன முக்கியமான அம்சமாக குறிப்பிட்டிருக்காங்க சார்? சார் இங்க மத மாற்றம் செய்வதாக தான் முக்கியமான குற்றச்சாட்டை வைத்தார்கள். சரி, விஸ்வ இந்து பரிஷதும் பாஜக, அதாவது மத்தியில் ஆளுகின்ற ஒரு அரசின் பிரதிநிதியாக இங்க தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கும் போது ஒரு வீடியோவை வெளியிடுகிறார் அந்த நபர், அண்ணாமலை என்ற எஸ்பி ரேங்க் போலீஸ். அப்போ வீடியோவை வெளியிட்டு மத மாற்றத்தை செய்கிறார்கள் மைக்கேல் பட்டியல் என்று ஒரு பெரிய கலவர பூமியாக அந்த சுட்டுப்பட்டு கிராமத்தையே மாற்றிய இந்த கொடூரமான எண்ணம் கொண்ட இந்த கூட்டம் இன்று தோல் உரிக்கப்பட்டு, சட்டப்படி நீதிமன்றம் மூலம் தோல் உரிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே, தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் மத நல்லெண்ணத்துக்கும் தமிழ் 8 கோடி மக்களும் இருக்கிறார்கள் என்று பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சார் அபிடவிட் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க, தீர்ப்பு இல்ல இது.
அத அபிடேவிட் தான் சார். இந்த இந்த நான் வந்து அதை தீர்ப்பாவே எடுத்துக்கிறேன். ஒரு அபிடேவிட் ப்ராசிக்யூஷனோட ஃபைண்டிங்ஸ் வந்து ஒரு தீர்ப்பாவே எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நீதிமன்றத்துல அபிடேவிட்ன்றது பிரமாண பத்திரம். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது முழு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. ஓகே. அப்படி இருக்கும்போது இத வந்து ஒரு ஜட்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து நீதிமன்றம், ஏன்னா based on the prosecution தான் நீதிமன்றம் will see this case. ஓகே. சிபிஐக்கு போக வேண்டும் என்று மனு போட்டது யாரு? சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும், தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்று மனு போட்டது யாரு? இதே கூட்டம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று அதே ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி மதமாற்றம் செய்யவில்லை, எந்த ஆதாரமும் இல்லை என்று ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யும் போது இதை தூண்டிவிட்டு பிளவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்களே மனங்களில் விஷத்தை நட்டது யார்? விஷத்தை பரப்பியது யார்? ஓகே. ஓகே. இந்த அண்ணாமலை என்ற ஒரு எஸ்பி ரேங்கில் ரிசைன் செய்த ஒரு போலீஸ்காரன். ஓகே சார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இதை திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? மக்கள் மன்றத்துக்கு ஏன் கொண்டு செல்லவில்லை? ஓகே சார். ஓகே. ஓகே. இதை நீங்க வந்து சாதாரணமா கடந்து போகாதீங்க சார். இத நிச்சயமா சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்ல சார் இது. அதனாலதான் இன்னைக்கு நாங்க எடுத்தோம். நான் ஒரு மன வலியோடு சொல்றேன் உங்களுக்கு. இவனுங்க பேசுற பேச்சு இந்த தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கத்துக்காகவும் ஒவ்வொரு ரம்ஜான்ல இந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கொண்டாடுவோம். பொங்கல், தீபாவளி எல்லா மதத்தும் சகோதர சகோதரிகளாக, அண்ணன் தம்பிகளாக கொண்டாடக்கூடிய ஒரு மாநிலத்தில் பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு அதில் வந்து இப்படி நாட்டை சூறையாட வேண்டும், நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைகின்றது என்றால் சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுத்தால் தீர வேண்டும் என்று பொதுமக்கள் குரலாக வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நான் கேட்கிறேன். ஓகே சார். தலைவர் என்ற முறையில் சார் பேசலாம் சார். இருக்கின்றது. ஓகே. ஓகே. பேசலாம் சார். இரண்டாவது நான் ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சிபிஐ ஓட அபிடேவிட் வந்து இட் இஸ் லைக் மோர் தென் a record to be reckoned with. ஏன்னா அந்த அபிடேவிட் ஒன் ஆஃப் தி பிரீமியர் ஏஜென்சி ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஓகே. அவங்க வந்து ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்றாங்க. சோ அந்த அபிடேவிட் வந்து காவல்துறைக்கு ஒரு எஸ்பி ரேங்க்ல இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியோட முகத்திரை கீழ்ச்சிருக்காங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. பேசலாம் சார். இன்னைக்கு நாங்க ஸ்கிரீன்ல போட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்க வந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து இன்னைக்கு நாங்க டெலிவிஷன்ல போட்டது. இந்த குழந்தையினுடைய மதமாற்றம், தற்கொலைக்கு மதமாற்றம் தான் காரணம் அப்படின்ட்டு பிஜேபி போட்ட பதிவுகளாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலை போட்ட பதிவுகளாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சரிங்களா? அந்த குழந்தையினுடைய படத்தை விக்டிம்னுடைய படத்தோடு போட்ட பதிவு இப்போது வரை இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் போட்டோ எடுத்த வரை இருக்குது. அது சார், அது சட்டப்படி இந்த மாதிரி ஒரு மைனர் சைல்டுனுடைய படத்தை போடக்கூடாது அப்படிங்கிறது சட்டமா? இல்லை இப்படி போட்டால் அதை வந்து இப்படி ஒரு இன்டென்ஷனோட இங்கே வந்து ஒரு டிவைடை ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு ரியாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது போலீஸ் அதுக்காக குறைந்தபட்சமாவது ரியாக்ட் பண்ண வேண்டியது அவசியமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். காவல்துறை வந்து has to act in accordance with the law. சரி. தமிழ்நாடு அரசு has to act in accordance with the constitution of this country. Okay. There is a constitution. Okay. The rule of law. Okay. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்த வேண்டும். Okay. அப்படி இருக்கும் பட்சத்துல அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நம்மளுடைய நாட்டினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக ஒரு மனிதர் ஒரு சட்டத்துக்கு புறம்பா ட்வீட் போடுறாரு, அந்த விக்டிம் பண்றாரு. தேர் இஸ் a settled law. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் அவர் பியூஷ் வந்து இந்த பிரேக்ல கூட சொன்னார் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. நான் வந்து திமுக அரசையோ முதலமைச்சருடைய இன்டிகிரிட்டியோ இல்ல ஸ்போக்ஸ் பர்சனையும் அண்டர்மைன் பண்ணி நான் பேசுறதுக்கு வரல. ஓகே. என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து, தாழ்மையான கேள்வி இந்த அரசுக்கு என்னன்னா, ஒண்ணுமே இல்லைங்க சார். தாழ்மையெல்லாம் கேட்காதீங்க சார், நல்லா நிமிந்து நின்று கேளுங்க. இந்த விஷயத்துல போய் எதுக்கு தாழ்மையா இருந்துட்டு வேற கேட்கணும் இவங்க கிட்ட?
இருங்க, நெஞ்சை நிமிர்த்தி கேட்கிறேன். ஆ, டிஆர் பாலு மீது இதே இந்த போலீஸ்ல எஸ்பி ரேங்க்ல ரிசைன் பண்ண ஒரு போலீஸ் அண்ணாமலை என்ற போலீஸ்காரன், டிஆர் பாலு அவங்களுடைய சீனியர் மோஸ்ட் லீடர் ஆஃப் டிஎம்கே ஒரு வழக்கை இப்போ டிஃபமேஷன் கேஸ போட்டு அதை எடுத்துட்டு வந்து எல்லா பத்திரிகையிலையும் நீங்க போடுறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, உங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. எப்போ? நேத்து நேத்து முந்தின நேத்து 2 நாட்களுக்கு முன்பு. அது இன்று எல்லா பத்திரிகையும் வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. ஆனா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், பிரீமியர் ஏஜென்சி, நம்ம எல்லாருமே சொல்றாங்க, இன்சினுவேட் பண்றாங்க அவங்க பாஜக அரசின் கைகூலி, அவங்க வந்து எது வேணா பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அவங்களாலேயே ஒரு எவிடன்ஸ ப்ரூஃப கண்டுபிடிக்க முடியல இந்த மைக்கேல் பட்டி சம்பவத்துல. அவங்களே போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட்ட தாக்கல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது இது எந்த அளவுக்கு இவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணும், யூஸ் பண்ணும். சட்டப்படி நான் வந்து அவுட் ஆஃப் வேல சட்டத்துக்கு புறம்பாக நீங்க பண்ணுங்க, திமுக அரசு வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க, நீங்க பொறுமையா இருக்கு. 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சார். ஓகே மேடம், 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்க வந்து சோசியல் மீடியால ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு போட்டு அதுல 1000 லைக் வர்றது முக்கியம் கிடையாது. வாட் யூ டூ, வாட் யூ சே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் நான் வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டு பாராட்டியிருக்கேன். ஓகே, நான் திமுக விமர்சனம் பண்ணிட்டு பாராட்டியிருக்கேன். சரி, எங்களை மாதிரி ஒரு நியூட்ரல் பீப்புள் வந்து we are not happy with the government. ஓகே, ஏன்னா இதே வந்து நான் வந்து மத கலவரத்தை உருவாக்கி 2 மதங்களுக்கிடையே மத கலவரத்தை உருவாக்குனா என்ன வேடிக்கை பார்க்கும் அந்த அரசு, இந்த காவல்துறை அரெஸ்ட் பண்ணி குழல்ல போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா what privilege this BJP fellows, this Sangh Parivar fellows and the right wing fellows are enjoying with this government. Okay. What is the background story? ஓகே சோ இதெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் கேள்விகளா வரும்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதை முதல்வர் செயல்படுத்துவார். இதை வந்து நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு இதெல்லாம் சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்து சூப்பர், வெரி குட், தம்ஸ் அப் காட்டிருப்பேன். இன்னும் 1 மாசத்துல உங்க ஆட்சி, நீங்க தேர்தலுக்கு போறோம், நீங்க ஆட்சி மீண்டும் வரீங்க வரலாம், மக்கள் கையில இருக்குது. ஆனா நீங்க இத வந்து தேர்தல் சமயத்துல கூட உங்களால வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க முடியல. What you are going to do? What is the? I mean, I really don't understand. Okay, sir. நீங்க உங்களுடைய அரசின் கடமையே உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மக்கள் மன்றத்துக்கு போவீங்க? ஓகே சார், பேசலாம் சார், பேசலாம். ராஜசேகர் சார், முடிக்கிற ஏதாவது சொல்லணுமா? எனக்கு I can only feel sorry for மேடம் ஆண்டாள் அவங்களுக்கு. ஏன்னா she is trying her maximum to defend the indefensible. அது முடியல அவங்களால. பட் இன்றைக்கு வந்து திமுக அரசு அண்ணாமலை எக்ஸ்போஸ் ஆகுது முக்கியம் கிடையாது மேடம். திமுக அரசு கடமையிலிருந்து தவறிவிட்டது என்பதுதான் மக்கள் மன்றத்தில் எக்ஸ்போஸ் ஆகுது. கடமையை செய்யாமல் இந்த அரசு தவறிவிட்டது. சட்டப்படி நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை வேடிக்கை பார்த்துக் கொண்டு சாக்கு போக்கு சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறீர்கள். இதை நான் வன்மையாக இந்த விவாதத்தில் கண்டிக்கிறேன். அரசு இனிமேலாவது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அந்த போலீஸ் எஸ்பி, ஒரு எஸ்பிக்கு தான் போய் பயப்படுறீங்களே, நாங்க கவர்மெண்ட் இது ரொம்ப அசிங்கமா இருக்குது.